குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சில குழுக்கள் செயற்படுவதாக இலங்கையர் ஒருவர் பாரிஸ் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த நிலையில் அவர்களின் விசா மறு ஆய்வு செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இலங்கை மக்கள் அமைதியாக வாழ்ந்து வரும் நிலையில் சில தரப்பினர் மத ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரான்சில் உள்ள சிங்கள சமூகத்தின் பிரதிநிதியான அல்விஸ் புஷ்பஸ்ரீ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் போலீசாரிடம் கையளிக்கப்பட்ட நகல் இலங்கையில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வெறுப்பு பேச்சு மற்றும் மத மோதல்களுடன் தொடர்புடைய சில மதக்குழுக்களின் விசா விண்ணப்பங்களை ஆராயும் போது பிரெஞ்சு அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையானது எந்தவொரு மதம் அல்லது சமூகத்திற்கும் எதிரானது அல்ல என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு பாதிப்பு விளைவிக்கும் நபர்களின் பின்னணியை மட்டுமே கவனமாக ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இன ரீதியான மோதல்களுக்கு மத்தியிலும் பிரெஞ்சு வாழ் இலங்கை சமூகம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு மோதல்களை பிரான்சுக்கு கொண்டு வர சில குழுக்கள் முயல்வதாகவும் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய நபர்களின் பிரசாரங்கள் பிரெஞ்சு குடியரசின் மதச்சார்பின்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. விசாக்களை உடனடியாக மறுக்குமாறு கூறப்படவில்லை, மாறாக உரிய சட்ட விதிகளின்படி நுணுக்கமாக பரிசோதிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பிரெஞ்சு குடியரசின் பிரிக்க முடியாத மதிப்புகளான சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை பாதுகாப்பதோடு புலம்பெயர் சமூகத்தின் அமைதியை காப்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். பொது அமைதியை பாதுகாப்பதிலும் அனைத்து வகையான தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதிலும் பிரெஞ்சு அதிகாரிகளின் மீது உறுதிப்பாட்டின் மீது முழு நம்பிக்கை உள்ளதாக கடிதம் நிறைவு பெறுகிறது.